எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அமாவாசை. ஆமாங்க. அமாவாசை பத்தின டாபிக் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே, ஏப்ரல் 17. ஓகே. ஸோ இன்னைக்கு அமாவாசை. ஆக்சுவலாக 18ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈவினிங் 7:30 இருந்து. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அமாவாசை இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அமாவாசைக்கு மறக்காம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், காலையில் அமாவாசைக்கான எல்லா ஃபுட்டையும் நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முன்னோர்களுடைய படத்தை ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு நல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணி, அந்த படத்தை தண்ணியில் துணியை வச்சு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். தேவையான பூக்கள், அப்புறம் பழம், இதெல்லாம் முன்னாடியே வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அமாவாசைக்கு அன்னைக்கு பார்த்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, முன்னாடி நாளே என்ன காய்கறிகள், என்ன தேவையான உணவு நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு மறுநாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காலையில் வேலைக்கு போகிறவங்க முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அவசரத்துக்கு கடைக்கு ஓடுறதோ, இல்லை ஜெப்டோவில் புக் பண்ணுறதோ, இல்லை கீழே கடைக்கு ஓடுறதோ, மேலே கடைக்கு ஓடுறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பாடை பற்றி சொன்னோம். ஸோ படையல் போடுறதுக்கான உணவு வகைகள் என்னன்றதை வாங்கி வச்சுக்கிட்டு, சாமி கும்பிட்றதுக்கான மஞ்சள் குங்குமம் இருக்கா, திரி, நூல், அப்புறம் வேறு என்ன பூ கட்ட போகிறீங்களா, அதுக்கான நூல் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. மெயினாக வெத்தலைப்பாக்கு, பழம், வாழைப்பழம் இது இருக்கான்னு பார்த்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அமாவாசைன்றதுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா சுற்றி போடணும் இல்லைங்களா. ஸோ சுற்றி போடுறதுக்கு தேவையான எலுமிச்சை பழத்தை வச்சு நீங்கள் சுற்றி போடுற ஆளுங்களாக இருந்தால் எலுமிச்சை பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வாசப்படியில் 2 எலுமிச்சை பழம் வச்சு கட் பண்ணி அதில் ஒரு சைடு மஞ்சள், ஒரு சைடு குங்குமம் தடவி 2 ஓரத்துலையும் வச்சுக்கோங்க. இன்னொன்று சாமி படத்து கீழே, முன்னோர்கள் படத்து கீழே ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி போடுறதுக்காக ஒரு நல்ல கனியாக பார்த்து நீங்கள் எந்த ஒரு புள்ளியும் இல்லாத மாதிரி ஒரு எலுமிச்சை பழமாக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு இல்லை 6 மணிக்கு மேலே சாயந்தரம் அமாவாசை முடிஞ்ச, அதாவது சாயந்தரத்து மாலை நேரத்தில் நம்ம சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுன்றதுனால, இன்னொன்று ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம எங்கே வேணால் போயிட்டு வந்திருப்போம், நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வந்திருப்போம், இல்லை வெளியில் கடைங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம், பைக்கில் போகிறதோ, இல்லை காரில் போகிறதோ, இல்லை நடந்து போகிறதோ, இல்லை ட்ரெஸ்ஸுங்களை போட்டுட்டு போகிறதோ, இதெல்லாம் ஒருத்தரை பார்க்க போகிறது இல்லை, பல பேர் பார்ப்பாங்க நம்மள இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய கண் பார்வை, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க, நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய அந்த மன கஷ்டமோ, இல்லை அவங்களுடைய பொறாமை குணமோ, இல்லை அவங்களுடைய ஏக்க பார்வையோ நம்மளை எந்த ஒரு தாக்குதலும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்க விஷயம் திருஷ்டி கழிப்பது. ஸோ திருஷ்டி கழிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், 3 முறை இந்த வலது பக்கமும் 3 முறை இடது பக்கமும் மேலிருந்து கீழே இறக்கி விடுற மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ எலுமிச்சத்தில் ஒரு கற்பூரத்தை நல்லா பெரிய கற்பூரமாக பார்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க, வாங்கிக்கிட்டு இது பண்ணுறது, திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, திருஷ்டி எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும், போய் கை காலை கழுவிட்டு வரணும். ஸோ திருஷ்டி எடுத்த பலன் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரிலீஃப், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போன மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொண்டு வரதுக்காக தான் இது முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்ச ஒரு விஷயம். ஸோ நெருப்புனால நம்மளுக்கு ஒரு திருஷ்டி கழியுது, அதுக்காக கற்பூரம் வைக்கிறோம். அப்புறம் பஞ்சபூதங்களான 2வது என்னது, தண்ணீர். ஸோ தண்ணீர் இல்லாத நம்ம படுறதுனால, நம்ம கை கால் சுத்தம் செய்கிறதுனால நம்மளுக்கு திருஷ்டி கழியும். இன்னொன்று மகாகனி, எலுமிச்சை பழம் இல்லைங்களா. ஸோ தெய்வக்கனி எலுமிச்சை பழத்தினால எடுக்கிறதுனால அத்தனை திருஷ்டிகளும் கழியும். ஸோ நீங்கள் திருஷ்டி எடுக்கும்போது கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், காக்க காக்க கடகவேல் காக்கணும்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் எப்பயுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் திருஷ்டி கழிப்பீங்களோ அதை சொல்லி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், படையல் வச்ச உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது,
ஆரத்தி எடுத்த உடனே நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடுறது கூடாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த உணவை எடுத்துட்டு போயிட்டு காக்காக்கு போட்டுடணும். ஸோ இந்த காக்காக்கு போடுற விஷயம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துல இருப்பாங்க இல்லைங்களா, இறந்த உடனே அந்த உடல் எங்க போகும், பித்ருலோகத்துக்கு போகும். ஸோ அது மாதம் ஒரு முறை வந்து நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மள வந்து ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வருவாங்க. ஆனா இதுக்குதான் இதை தவிர உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், எதுவும் தெரியாது இல்லைங்களா. சோ இந்த பித்ருலோகத்துல இருந்து வரக்கூடிய முன்னோர்கள் அவர்களுக்கு என்ன உணவு தெரியுமா, நிலா சந்திரன் தான் அவங்களுக்கு உணவா இருப்பாங்க. சோ ஒரு நாள் அந்த அமாவாசைக்கு அந்த நிலா வராததுனால அவங்களுக்கு என்ன ஆகும், உணவு கிடைக்காது. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இறைவன் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அந்த நாள் சந்திரன் வரமாட்டாங்க. ஆமா, சோ நீங்க எல்லாருமா வந்து பூலோகத்துல போய் உங்க வீட்டுல நீங்க போயிட்டு உணவு தேடி சாப்பிடலாம். அந்த சமயம் இந்த சூரிய வெளிச்சத்துல கும்பிடக்கூடிய அமாவாசைக்கு யாரு அதிகத்துவமா படையல் போட்டு சாமி கும்பிட்டு அந்த முன்னோர்களை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க எந்த ஒரு பாதிப்பும் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு விஷயம். சோ நீங்க எவ்வளவு வேலை செஞ்சிருந்தாலும் முன்னோர்கள் வழிபாட மறக்கவே மறக்காதீங்க.